நம்ம பெருவோ அப்படியே வெளியே வந்து நம்ம ஹீரோட்ட பேசுவான் பாருங்க. வாத்தியாரு என்ன வாத்தியாரு, என்னோட படம் நல்லாவே இல்லை வாத்தியாரு, அவர்கிட்ட ஏன் வாத்தியாரு நீங்கள் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கீங்க, என் படத்தை எவ்வளோ கேவலமாக வரைஞ்சிருக்காருங்க பாருங்க வாத்தியாரு, போங்க வாத்தியாரு நீங்கள் அப்படின்னு பெரு சொல்லிட்டு இருப்பானா. அடுத்து நம்ம இக்ரிஸ் மாசம் வெளியே வந்து நின்றுட்டு நம்ம ஹீரோட்ட பேசுவோம் பாருங்க. மை கிங், நீங்கள் எதுக்காக அவர்கிட்ட அந்த பாஸ்டில் நடந்த உண்மையெல்லாம் சொல்லலை, அது அவருக்கு தெரியப்படுத்திருக்கலாமே அப்படின்னு நம்ம இக்ரிஸ் சொல்ல, நம்ம ஹீரோவோ இக்ரிஸ் அதெல்லாம் வேண்டாம்டா, அதெல்லாம் அவர் மறந்துட்டு நிம்மதியாக இருக்கட்டும், பழசெல்லாம் எதுக்கு அவர்கிட்ட சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு, அந்த மறதியே அவருக்கு ஒரு வரம் தானே, பழசெல்லாம் அவர் எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத டென்ஷன் எல்லாம் ஃப்ரீயாக விடு இக்ரிஸ், அவர் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு கிளாஸ் ரூம் வந்து உட்காருவானா. உட்கார்ந்தோன்னே நம்ம ஹீரோவை சுற்றி பொண்ணுங்களா மொச்சு நின்றுட்டு பேசுவாங்க பாருங்க. ஜின்வு ஜின்வு நீ பேட் பாயா, எனக்கு பேட் பாயெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஜின்வு, நீ என்னென்ன தப்புலாம் பண்ணிருக்க சொல்ல, நான் எப்பவுமே பொறுக்கி பசங்களை தான் பார்ப்பேன், நீயும் பொறுக்கி பையனா, ஜெயிலுக்குலாம் போயிருக்கியா சொல்லு ஜின்வு, ஆமா ஜின்வு நீ சொல்லு ஜின்வு சொல்லு ஜின்வு அப்படி சுற்றி கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணு கேப்பா, ஜின்வு ஜின்வு என்னோட பாய் ஃப்ரெண்டு சின்ன சின்ன தப்பு தான் பண்ணுறான் ஜின்வு, நீ பெரிய பெரிய தப்புலாம் பண்ணுவியா சொல்லு ஜின்வு, நீ அந்த ரன்னிங் ரேஸ்லாம் ஓடல ஜின்வு, அந்த பசங்களெல்லாம் அடிப்பியா எனக்காக சொல்லு ஜின்வு, நீ பொறுக்கி பையனா இருந்தா நான் உனக்கு தான் ஜின்வு, நாங்க எப்பவுமே பொறுக்கி பையன் முள்ள மாதிரி பையன் கெட்ட பையன் இந்த மாதிரி கேடி கெட்டவனை தான் ஜின்வு லவ் பண்ணுவோம், நீ சொல்லு ஜின்வு நீ நல்லவனா பொறுக்கி பையனா கெட்ட பையனா சொல்லு ஜின்வு அப்படி பேசிட்டே இருப்பாளுங்களா. அப்ப டக்குன்னு ஒருத்தன் உள்ள வந்து சில்ட்ர இல்ல போங்கடி அப்படின்னு பிடிச்சி அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோட்ட வந்து பேசுவான் பாருங்க. டேய் என்னடா உன்னை தேடி போலீஸ்ல வரானுங்க, நான் உன்னை அடிச்சா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவியா, பயந்தாங்கோலியாடா நீ, நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை புள்ளி பண்ணுவோம், அப்படி போய் அந்த இன்வெஸ்டிகேட்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவியா சின்ன பையல, இப்ப பாரு நான் உன்னை என்ன பண்றேன்னு அப்படி நம்ம ஹீரோவோட நெத்தியில விரல வச்சு பேசிட்டு போனா. அப்ப டக்குன்னு அவன் கழுத்து பிடிச்சி யாரோ இருக்குவாங்க, யாரான்னு பார்த்தா நம்ம ரன்னிங் ரேஸ் டீம்ல இருக்கவங்க தான். அந்த கேப்டனும் அங்க அந்த ரெண்டு பசங்களையும் கழுத்து பிடிச்சி நெருக்கிட்டு பேசுவான் பாருங்க. டேய் என்னடா உங்களுக்கு பிரச்சனை, ஏன் மாப்பிள்ள கூட வம்பிருக்கிறீங்க, கை கால்லாம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருப்பானா. அப்ப நம்ம ஹீரோ டேய் நீங்களா என்னடா பண்றீங்க இங்க அப்படின்னு கேட்பானா. அதுக்கு அந்த கேப்டனும் என்ன மாப்பிள்ள எப்படி கேட்ட, நீ நம்ம தோஸ்து இல்லையா, உங்ககிட்ட வம்பிழுத்தா சும்மா விட்டுருமா அதுதான் அப்படின்னு சொல்ல. நம்ம ஹீரோவோ ஏய் அவனுங்களே காமெடி பேசு, அவனுங்களை பிடிச்சி ஏன்டா இப்படி பண்றீங்க, விடுங்கடா அழுத போறானுங்கடா விடுங்கடா அவனுங்கள அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல. அங்க இருக்க கேப்டனும் சரி விடு மாப்பிள்ள, நான் உன்ட்ட முக்கியமான விஷயம் பேசணும், ஸ்கூல் முடிஞ்சோன்னா பார்ட்டி மாப்பிள்ள, நீ நம்ம டீம்ல சேர்ந்துருக்க பத்தியா, அதான் வெல்கம் பார்ட்டி வச்சிருக்கோம், மறக்காம நீனும் உன்னோட ஃப்ரெண்டும் வந்துருங்க அப்படின்னு நம்ம கேப்டன் சொல்ல. நம்ம ஹீரோவோ வந்துடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவானா. அடுத்து அந்த கேப்டன் அவன் கூட இருக்கணும் ஆளுக்கு ரெண்டு பேரை கழுத்து பிடிச்சி நெருக்கிட்டு இழுத்துட்டு போவாங்களா. நம்ம ஹீரோவோ டேய் அவங்க எங்கடா கூட்டு போறீங்க அப்படின்னு சொல்ல. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க பாருங்க, இவங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் வேணுமா, என்கிட்ட அப்படியே கேட்டிருந்தாங்க நான் மறந்துட்டேன், இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, இவங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேரையும் பிடிச்சிட்டு கடற்கடன்னு ஓடுவானுங்க பாருங்க கிளாஸுக்கு வெளியே. அவனுங்களும் ஐயோ எங்களை காப்பாத்துக்க எங்களை கொல்ல பாக்குறாங்க, டே செங்கோடா ஏமாட்டு இருந்தா எங்களை பிடிக்கோடா